கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 7 என்பது பார்த்திங்கன்னா ஒரு பரிபூரணமான காரியம். ஆண்டவர் 6 நாட்களிலே சிருஷ்டித்து 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். 7 நாட்களில் அண்ட சராசரங்களையும் நம்ம பார்க்குற அத்தனையும் என்ன செய்திருந்தார்? கர்த்தர் என்ன செய்திருந்தார்னு படைத்து உருவாக்கி இருந்தார். அது மாத்திரமில்லை, ஒரு சில காரியங்கள் 7 என்ற காரியத்துக்குள்ளே வச்சு ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியும் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். 7 என்பது பூரணம், பரிபூரணம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அதை சொல்லுகிறது நிறைவை சுட்டி காண்பதற்காக 7 என்கிற காரியத்தை அங்கே சுட்டி காண்பிக்கிறதை பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் வேதத்தில் கவனித்து உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் அந்த 7 அப்படிங்கிற நாட்களில் தான் பாருங்கள். நோவா காலத்தில் ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று அப்படின்னு அங்கே வசனம் சொல்லுகிறது. பேழைக்குள்ள அவங்க போய் 7 நாளுக்கு அப்புறம் என்ன செஞ்சு, எல்லாம் மிருகச்சீவங்கள்லாம் பேழைக்கு உட்பட்ட பின்பு என்ன செஞ்சான், 7 நாளுக்கு அப்புறம் என்ன செய்து பூமியின் மேல் ஜலப்பிரளயம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நியாயந்திருக்கும்படிக்காக கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா 7 வருடம் என்ன செய்து உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்ன செய்ய போகுது, இந்த 2 என்ன செய்து உபத்திரவ காலம் 7 ஆண்டுகள் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் பூரணத்தையும் கர்த்தர் 7 என்ற நம்பருக்குள்ளே வைத்திருக்கிறார். யோசுவாவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் எப்பயும் அடிக்கடி சொல்லும் பொழுது, அந்த எரிகோ கோட்டையும் தகர்க்கும்படிக்கு 7 நாள் என்ன செய்யணும், சுற்றி வரும்படிக்கு கர்த்தர் சொன்னார். பாருங்கள், யோசுவா சரித்திர புத்தகத்தை திருப்பிக்குங்க. 6வது அதிகாரம் 1, 2, 3 அப்படி தொடர்ந்து வாசிச்சுட்டு வாங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 6 நாள் என்ன செய்யுங்க, ஒரு தரம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 6 நாளைக்கு 6 தடவை என்ன செஞ்சுட்டு வாங்க, சுற்றி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போகையில் 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்று சொல்லி என்ன செய்ய சொல்லுகிறார். அப்போ 7 நாள் நாம் பட்டணத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பகுதிக்காக நாம் 7 நாள் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் திறப்பில் நாம் நிற்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு பரிபூரணமான சம்பூர்ணமான ஒரு வெற்றியை நமக்கு அவர் தர போதுமானவராக இருக்கிறார். இங்கே சுற்றி வரும் பொழுதெல்லாம் இவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, மிகவும் அமைதியாக என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். பாருங்கள், 10வது வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும், அதாவது 7 நாள் நாம் சுற்ற போகிறோம். 6 நாளைக்கு 6 தடவையும் 7வது நாள் 7 தடவையும் மொத்தம் 13 தடவை என்ன செய்யணும், நாம் சுற்றி வருவோம். நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஆர்ப்பரிக்கவும் கூடாது, அப்புறம் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் நீங்கள் என்ன செய்யணும்,
அது மாத்திரமல்ல, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ சொல்ற வரைக்கும் 7 நாள் அளவும் 7 தடவை பரிபூர்ணமாக சுற்றி முடித்து 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்கள், கொம்பு எக்காலங்களை பிடித்து அவர்கள் தொனிக்கும் பொழுது, ஆர்ப்பரியுங்கள் என்ற வார்த்தை சொன்ன பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரித்து ஒரு பெரிய வெற்றி அங்கே கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய செய்கைக்காக, கர்த்தருடைய நேரத்துக்காக, கர்த்தருடைய சமயத்துக்காக, கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து சரியான நேரத்தில் காத்திருக்கும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அங்கு உண்டாகிறதை பார்க்க முடியும். இந்த எரிகோ பட்டணம் சின்ன பட்டணம் தான். ஒரு நாள்லேயே 7 தடவை சுற்றுற அளவுக்கு சின்ன பட்டணம். அப்படி அந்த பட்டணம் இருந்த பொழுதும் அதனுடைய அலங்கம் தான் அதனுடைய தனி சிறப்பாக இருந்தது. இது 2 அடுக்கு உள்ளதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது அகலமே, சுவருடைய அகலமே ஒரு சுவருக்கு 20-30 அடி அகலத்துக்கு சுவர் இருந்ததா சொல்கிறாங்க. சுவருடைய தடிமனே அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா, உயரம் 100 அடிக்கு மேலே என்ன செஞ்சுதான் இருந்ததா மதில் சுவர், அவ்வளோ ஹைட்டாக இருந்தது மாதிரி சொல்கிறாங்க. அப்படி மிகவும் தொல்லியல் ஆராய்ச்சி செஞ்சவங்க அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ உயரமும் இவ்வளோ பெரிய ஸ்டாங்குள்ள அகலமும் அது 2 அடுக்கு உள்ளதாகவும் இருந்திருக்கலாம். அதான் காம்பவுண்டு சுவரில் வீடு கட்டுற அளவுக்கு அந்த என்ன செய்யுது, ராகாப்பை குறித்து பார்த்தோம். மதில் சுவரில் வீடு கட்டுற அளவுக்கு அகலம் இருந்திருக்குது. வீடு கட்டுறதுன்னா குறைஞ்சது 10க்கு 10வது என்ன செய்வாங்க, வீடை கட்டுவாங்க. அப்போது குறைஞ்சது 10 அடியாச்சும் சுவருடைய அகலம் இருந்திருக்கணும். இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்க, வீடே கட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த சுவருடைய அகலம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், குறைஞ்சது 30 அடி இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய அகலமாக இருந்திருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சுவர் எப்படி, இன்னொரு சுவர் 2 அடுக்கு சுவராகவும் நடுவில் கேப்புள்ள இருந்ததாகவும் கூட சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய சுவரை இப்போ இருக்கிற நவீன இயந்திரங்களை வச்சு எளிதில் என்ன செய்ய முடியாதுங்க, தகர்க்க முடியாததை. தங்களுடைய பெரிய பலமே என்னதுன்னு கேட்டால் தங்களுடைய மதில் சுவர் தான் என்று சொல்லி பெருமை பாராட்டினார்கள். கானான் தேசத்தில் எத்தனையோ 30க்கு மேலே ராஜாக்கள், 31 ராஜாக்களை யோசுவா முறியடித்திருந்தார். அதை விட இன்னும் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. 7 பிரதான ஜாதிகளாக இருந்தாங்க. அப்படி இருந்த பொழுது இந்த சின்ன பட்டணத்தை யாரும் பிடிக்க முடியாததுக்கு காரணம் அவங்களுடைய மதில் சுவர் அவ்வளவு பலமாக இருந்தது. எதிரிகள் வந்து எளிதில் அந்த சுவரை இடித்து அவர்களை ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுங்க, பிடித்து கொள்ளவே முடியலை. அந்த அவங்க மதில் சுவர் அவங்களுடைய முழு நம்பிக்கையும் பாதுகாப்பும். சத்துருக்கள் எதிரிகள் வந்தவுடனே அந்த மதில் சுவரை பார்த்தவுடனே மிரண்டு பின்வாங்கி போய் விடுவார்கள். தங்களுக்கு அரணாக கோட்டையாக என்ன செய்தாங்க, எல்லாமாக எதை பார்த்தாங்க, தம்மை காக்கிறது வாழ வைக்கிறது எல்லாமே இந்த மதில் சுவர் தான் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். யோர்தான் நதிக்கரை அருகே இந்த எரிகோ என்ன செய்தது இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீ இந்த சுவரை என்ன செய்யக்கூடாது, கம்பியை வச்சோ பெரிய பெரிய மரத்தை வச்சோ உன் கையாலேயோ ஏதோ சுவர்களை மதில்களை இடிக்கிற ஏதோ என்ன செய்ய பெரிய பெரிய கற்களை வச்சு அடித்து இடிக்கிற எந்திரங்களை வச்சோ நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, இடிக்க வேண்டியதில்லை. இந்த சுவரை பார்த்து எல்லாரும் பிரமிக்கிறாங்க. இந்த எரிகோ மதிலை நீங்கள் ஒருத்தரும் கையால் கூட தொட வேண்டியதில்லை. அத்தனை லட்சம் ஜனம் வந்திருந்தாலும் கையால் தொட்டாங்களா, கையால் தள்ளினாங்களா, கையினால் ஏதாச்சும் ஆயுதங்களை வச்சு இடித்து உடைச்சாங்களா? இல்லவே இல்லை. நீ கையினால் தொட வேண்டியது. நீ ஆச்சரியமாக பார்க்குற, அண்ணாந்து பார்க்குற, அசந்து போய் பார்க்குற, அசைக்க முடியாத தடை போல மதில போல இருக்கிற, உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துகிற எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த சக்தியாக இருந்தாலும் பயப்படாத. நீ தொடுகிறதுக்கு கூட அந்த மதில் சுவர் தகுதியற்றதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது உன் காலுக்கு கீழே மிதிபடுகிறதுக்கு தான் அதுக்கு தகுதி உண்டே தவிர தொடுகிறதுக்கு கூட தகுதியற்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ முயற்சி செய்யாத, நீ இடிக்காத, நீ பிரயாசப்படாத, உன் பிளத்தை நீ இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. தடையை போட்டு வச்சிருக்கிற சத்துருவை உன் பலத்தினால நீ வெற்றி வீழ்த்தணுமே தவிர அவன் போட்டிருக்கிற தடையை
உன் பலத்தினாலேயோ நீ ஒரு நாள் என்ன செய்ய வேண்டியதில்லை, இடிக்க வேண்டிய தகர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தடைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், அவர் சமூகத்தில் 7 தரம் சுற்றி வரும்போது, 7 நாள் சுற்றி வரும்போது, 7 எக்காலங்களை துணிக்கும் பொழுது, 7 ஆசாரியர்கள் நின்று அங்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து எக்கால துணியை துணிக்கும் பொழுது கர்த்தர் இடிந்து விழ பண்ணுவார். இந்த எரிகோ கோட்டையை தகர்த்ததும் கானான் தேசத்து ஜனங்கள் இன்னும் பயந்து சோர்ந்து போய்விட்டார்கள். ஆற்றுக்கு அந்த புறம் இருந்த ராஜாவே என்ன செய்ய, ஓகையும் சீகோனையும் இவர்கள் வீழ்த்தினதை பார்த்து இவர்கள் பயந்து நடுங்கினார்கள். அப்புறம் பார்த்தா யோர்தான் என்ன செஞ்சு பின்னிட்டு குவியலாம் நின்றுச்சு, கரை புரண்டு ஓடுறது, கடந்து வர்றதை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க, பயந்திருந்தாங்க. தண்ணீர் எல்லாரையும் பிரமிக்க வைக்கும். தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானின் தண்ணியை பார்த்து எல்லாரும் மிரண்டு பயந்து நின்னாங்க. ஆனா அதே அந்த தண்ணீர் கரை புரண்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி மிரட்டுனது ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே, தேவ ஜனமாக நீங்க போன உடனே எல்லாரும் பயமுறுத்துகிற மிரட்டுகிற நடுங்க வைக்கிறது உங்களை பார்த்தோன்னே வழி விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை பார்த்து பின்னிட்டு திரளாய் குவிந்து உங்களை என்ன செய்யும், உங்களுக்கு வழி விடுகிறதை மாறு. ஏன்னா கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களை கண்டு பூமியில் இருக்கிற ஜனங்கள் உங்களை கண்டு பயந்து நடுங்குவார்களாக. பூமியில் எந்த ஜனத்திற்கு செய்யப்படாத பயங்கரமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலம் செய்வாராக. ஒருவரும் ஒரு காலம் தகர்க்க முடியாத மதிலை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தகர்த்து காண்பித்தார். அது இடிந்து விழுந்தது. இதுவரை எல்லாரும் அண்ணாந்து பார்த்தாங்க. 7 நாள் அளவும் நீ அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சுவரானது, மதிலானது, 7 நாள் நீ பிரமிச்சு பார்த்து கொண்டிருந்த அந்த மதிலானது 7வது நாள் முடியும் பொழுது, 7 தரம் நீ சுத்தி முடித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது அண்ணாந்து பார்க்க வேண்டியதில்லை, நீ தலை குனிந்து பார்க்க வேண்டிய மண்மேடாக உன் காலு கீழே வந்து விழுகிற மண்மேடாய் மாறிவிடும். முன்னேற விடாம தடுக்கிற அந்த மதில் சுவர் இப்ப நீ ஏறி மேலே ஏறி முன்னேறி போகிறதுக்கு உன் காலில என்ன செய்யும், வழியாக முன்னேறுகிற பாதையாக கற்குவியலாக மண் குவியலாக மாறிவிடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பதாக, பெரிய மலையே, பெரிய பர்வதமே, பெரிய சிகரமே, நீ எம்மாத்திரம் என் ஊழியக்கார அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்னுடைய தேவ பிள்ளைகள், என்னுடைய ஜனம் வருகிறாங்க, அவங்க காலுக்கு கீழே நீ சம பூமியா சம தரையாய் மாறி விடுவார். எல்லாரும் அண்ணாந்து பார்த்த எட்ட முடியாத சிகரம் நினைச்சத ஆமா சொல்ற 8 வச்சு மிதிச்சு ஏறி என்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகள் நடந்து போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வீணான வார்த்தைகளை பேசாம, வீணான காரியங்களை புலம்பாம, அழப்பாம, மற்ற எதையும் செய்யாம என்ன செய்யுங்க, அமைதியாய் சுற்று வாருங்கள். அவருடைய சந்நிதியில அமைதியா என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அவருடைய சமூகத்தில் அமைதியா இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. 7 நாள் உடைக்கப்படாதது, தகர்க்கப்படாதது, நடக்காதது, கிடைக்காதது, முடியாதது, சாத்தியமாகாதது எல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறத கர்த்தர் எல்லாம் உனக்கு சாத்தியமாக்கி இருப்பார். இதைத்தான் அண்ணாந்து பார்த்தோமா, இதைத்தான் நடக்காது, இதைத்தான் கிடைக்காது, இதுதான் சாத்தியமில்லை நினைச்சோமா, இன்னைக்கு என் காலங்கீழ கிடக்குதேன்னு நீ பிரமிச்சு ஆச்சரியப்பட்டு அண்ணாந்து பார்த்த காரியம் நீ பிரமிச்சு குனிஞ்சு பார்க்கிற அளவுக்கு உன் பாதத்தின் கீழே வந்து விழும். எட்ட முடியாத உயரமும் தொட முடியாத சிகரமும் உனக்கு கீழே வரும்படிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று 7 நாள் அளவும் என்ன செய்யுங்க, அவர் சொல்படி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை உயர்த்தி கொண்டே இருங்கள், உபவாசித்து கொண்டு இருங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சோத்திரப்படுத்தி கொண்டே சோத்திரத்தள்ளி கொண்டே இருங்க. அப்படி அவர்கள் சுற்றி வரும் பொழுது அநேகருடைய பார்வைக்கு இவர்கள் அற்பமானவர்களாய் ஏளனமானவர்களாய் அவர்கள் நினைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாய் பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறது, பொறுமையோடு இருக்கிறது. ஏன் அவங்க அமைதியை சுற்றி சுற்றி வந்தாங்க. இந்த எரிகோ பட்டணத்து ராஜாவும் அங்க இருக்கிற ஜனங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. முதல் நாள் சுற்றி வரும்போது எங்கடா சுவர் விரிசல் விட்டுருக்குது, எங்க சுவர் சின்னதா இருக்குது, எங்க ஈஸியான வாய்ப்பு இருக்குதுன்னு என்ன செய்யறாங்க,
சுற்றி பார்க்குறாங்க அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நினச்சிருப்பாங்க. மதில் சுவரில் எல்லாரும் ஆயத்தமாக என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பாங்க. எதிரி சுவரை தாக்கும் போதே சுவரை இடிக்கிறதா மதில் மேலே இருக்கிற எதிரியை கொள்றதான்னு தெரியாது. சுவரை நெருங்கி போய் இடிக்க போனோம்னா மேலேருந்து கற்களோ அம்போ ஈட்டியோ எதையாவது எய்து ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க, கொன்றுருவாங்க. மதிலை நெருங்கி போகக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான் மதில் அலங்கத்தை நெருங்கி போனோடனே ஒரு பெண் என்ன செய்தார், ஒரு என்ன செய்தார், ஆமாம் சுத்திருக்கோம், கல்லை தூக்கி என்ன செய்ய, எந்திரம் அரைக்கிற கல்லை தூக்கி என்ன செய்தார், தலையில் போட்டு அவர் பழத்தை காயம்பட்டு அவன் என்ன செய்தான், மீதியா அதாவது கிதியோனுடைய மறுமனையாட்டியின் மகன் என்னப்படுகிறவன் என்ன செய்தான், அங்கே அவன் செத்து போனான் என்று சொல்லி நியாயாதிபதிகளிலே 9வது அதிகாரம் எருபகாலின் குமாரன் அபிமெலேக் என்பவன், அதாவது மறுமனையாட்டியின் மகன். நியாயாதிபதிகள் 8:31 சீகேமில் இருக்கிற அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு அபிமெலேக்குன்னு என்ன செய்தான், பெயரிட்டான். இந்த அபிமெலேக்கு தான் என்ன செய்தான், பட்டணத்தை கிட்டி சேர்ந்து என்ன செய்தான், போன பொழுது நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 53வது வசனத்தில், அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. எதற்கு, 52 அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்டே சேர்ந்தான். ஏன் நீங்கள் சொல்லி கதவை உடைக்க போயிருக்கலாம்ல, கதவை உடைக்க போகும்போது மேலேருந்து ஆட்கள் என்ன செய்வாங்க, அம்பு இது என்ன செய்வாங்க, ஈஸியாக எழுதிய கொன்று போட்டுருவாங்க. மதிலுக்கு சுவர் கதவு இருக்கும், சுவருக்கு மேலே என்ன செய்வாங்க, மேலே மதில் மேலே ஆட்கள் நிற்பாங்க, எப்படியும் கதவை உடைக்க நெருங்குவாங்க. எதிரி நெருங்கும் பொழுது மேலே மதில் மேலே இருந்த ஆட்கள் அம்புகளை தானே ரெடியாக வச்சு என்ன செய்வாங்க, வேகமாக எய்து அவர்களை கொன்று விடுவாங்க. அதனால் கதவை நெருங்க விடாதபடி பலத்த பாதுகாப்பு மதிலில் இருப்பாங்க. மற்ற சுவர்களை இடிக்கிறதுக்கும் நெருங்கும், அப்படி நெருங்கும் போதும் மதிலில் இருந்து என்ன செய்வாங்க. அதனால் எப்பயுமே என்ன செய்ய மாட்டாங்க, உடனே மதில் சுவரை நெருங்கி வந்து யாரும் யுத்தம் பண்ண மாட்டாங்க. தூரத்தில் இருந்தே மதில் மேலே இருக்கிற என்ன செய்வாங்க, வீரர்கள் என்ன செய்வாங்க, தாக்கி மதில் மேலே இருக்கிறவர்களை அழித்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, மதில் சுவரை இடிக்கிறதுக்கும் பெரியவர்களை கல்களை என்ன செய்ய, பெரிய பெரிய என்ன செய்கிறாங்க, மரங்களை கொண்டு வந்து என்ன செய்ய இடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, முதல்ல வில் வீரர்கள் மதில் மேலே உள்ளவர்களை கொன்று குவிக்கணும். அதனால் இப்படி நெருங்கி போய் என்ன செய்ய முடியாது, கதவை சுட்டரிக்க முடியாது. அது மாத்திரமில்லை, தாவீதின் காலத்திலையும் என்ன செய்தாங்க, அலங்கத்தை நெருக்கி கிட்ட போன உடனே வில் வீரர்கள் அவர்கள் என்ன செய்தார்களாம், கொன்று போட்டார்கள். யாரை, 2 சாமுவேலில் உரியா என்ன செய்கிறான், செத்து போனான்னு சொல்லி அந்த சம்பவத்தில் அப்படி தவறும். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகர்களின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகர் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய ஊரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு. ஆமாம் பாருங்க, எங்கே போனாங்களாம், வில் வீரர்கள் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகர்கள் மேல் எய்ததினால், மதில் சுவத்திலிருந்து வில் வீரர்கள் அம்பு எய்ததினால என்ன செய்தாங்க, சில பேரும் செத்துட்டாங்க. அதில் உரியாவும் என்ன செஞ்சிட்டானா, செத்து போயிட்டான். அதனால் நல்லா கவனிச்சுக்குங்க, இவர்கள் எரிகோவை சுற்றி வரும் பொழுது மதிலில் வில் வீரர்கள் நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, ஆயத்தமாக இருந்திருப்பாங்க தாக்குறதுக்கு. ஆனால் இவர்களே எக்காலத்தை ஊதி யுத்தத்தை என்ன செய்யணும், யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எக்காலத்தை ஊதி தான் சண்டையை என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, வாக்கிங் போகிற மாதிரி மதில் என்ன செய்கிறாங்க, சுற்றி வராங்க. யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணாமல் சுற்றி வர்றதை பார்த்துன்னு, ஓ மதிலை பார்த்துட்டு எங்கே வீக்காக இருக்குது அங்கே தாக்கிடலாம்னு பார்த்துருக்குறாங்க. ஏன் திரும்பி போகிறாங்க, சுற்றி பார்த்தாங்க, மதிலில் எங்கேயும் என்ன செய்யலை, திறப்பு உண்டாகலை. வீக்னஸாக அதாவது பலவீனமாக என்ன செய்யுது, சுவர் எங்கேயுமே இல்லை, சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. மறுநாளும் வருகிறாங்க, மறுநாளையும் சுற்றுகிறார்கள். என்ன இது, நேற்று பார்த்து சரியாக பார்க்கலையோ கவனிக்கலையோ எனக்கு தெரியல, மறுபடியும் நோட்டம் பண்ணுறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. நேற்று மதில் சுவரை சுற்றி இருப்பாங்க, இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, சுற்றி வரும்போது மதிலில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மதில் எங்கெங்கெல்லாம் கோபுரம் கட்டி எங்கெங்கெல்லாம் கோபுரம் கட்டி எங்கெங்கெல்லாம் ஆடு வச்சுக்கிறாங்க, எங்கெங்கே தாக்கலாம் நினைக்கிறாங்களோ தெரியல, ரெடியாக இருந்திருப்பாங்க. மறுபடியும் போயிட்டாங்க.
3ஆம் நாள் வராங்க, சுற்றி பார்க்குறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? சுற்றி பார்க்குறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. பெண்ணை ஏன் இவங்க சுற்றி பார்க்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அவங்க நினச்சிருப்பாங்க. இப்போது 4ஆம் நாள் வரும்போது வில் அம்பெல்லாம் ஓரமாக வச்சுட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி இவங்க சுற்றிட்டு தான் என்ன செய்ய போகிறாங்க? சுற்றிட்டு தான் போக போகிறாங்க. அதே மாதிரி போகணும். 4ஆவது நாள் அப்படித்தான், 5ஆவது நாள் அப்படித்தான், 6ஆவது நாள் அர்த்தம் செஞ்சாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுற்றி பார்த்து மண்டை கண்ட குழம்பி மூளை குழம்பிருச்சான்னு தெரியல. ஏன் சுற்றுறாங்கன்னு நமக்கும் புரியலை. இவங்க சண்டை போடுற மாதிரியும் தெரியல. என்ன தான் நடக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? விசித்திரமாக பண்ணுறாங்களே. யுத்தம் பண்ண எப்படி சண்டை போடணும்னு இவங்களுக்கு தெரியலையா? என்ன செய்யணும்னு புரியலையா? இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க குழம்பி இருக்கிறாங்க. 7ஆவது நாள் வந்தோடனே எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. 7ஆம் நாள் 1 தடவை 2 தடவை 3 தடவை என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 தடவை, 6 நாளைக்கு 6 தடவை, 7ஆவது நாள் கடைசி நாள் 7 தடவை சுற்றினார்கள். ஆனால் இப்போ எக்காலத்தை துணிக்க ஆரம்பித்தாங்க. நெடுந்தொழியாக என்ன செய்கிறாங்க? 7 ஆசாரியர்கள் கொம்பு எக்காலத்தை 7 என்ன செய்கிறாங்க? ஊதுகிறார்கள். ஊதின உடனே இவர் ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரியுங்கள்னு சொன்ன உடனே ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. 7 நாள் சுற்றுற அளவுக்கு சுற்றும் பொழுதும் 7ஆவது நாள் 7 தடவை சுற்றுற அளவுக்கு மிகவும் அமைதியாக என்ன செய்தார்கள்? மனதிற்குள்ளே அவர்களை கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக அவங்க வேறு என்ன வந்திருக்காது. கர்த்தர் சுத்த சொல்லியிருக்காரு. எப்படி இது இடிய போகுது? இன்னைக்கு இடிஞ்சிரும், நாளைக்கு இடிஞ்சிரும், நாளைக்கு மாறிடும், நாளான்னைக்கு மாறிடும்னு ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. நாட்கள் போகுதே, காலம் போகுதே, நீங்கள் சோர்ந்து கவலை அடைய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாட்கள் காலங்கள் செல்லும்போது கர்த்தரை நீங்கள் சோத்திரம் பண்ண ஒரு நாள் முதல் நாள் 1 தடவை, 6 நாள் 6 தடவை, ஒவ்வொரு தடவை என்ன செஞ்சு சுற்றிட்டு போகிறாங்க. 7ஆவது நாள் இன்னும் அவங்களுடைய ஸ்தோத்திரம், அவங்களுடைய ஆண்டவர் நம்புகிற நம்பிக்கை, விசுவாசம் இன்னும் அதிகமாக தான் மாறி இருக்கு. அதனால் ஒரு நாள் உங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போக வேணாம். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் கேளுங்க. 7 நாள் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, 7 மாதங்கள் ஆயிடுச்சு, இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலைன்னா சுத்துறதோடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே போதே தவிர வெற்றி கிடைச்ச பாடு இல்லை, வாய்ப்பும் வழி திறந்த பாடு இல்லைன்னு நினைக்காதீங்க. 7ஆவது நாளில் 7 தரம் சுத்துங்க, ஆர்ப்பரிங்க, அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிருவார். ஆனால் ஒன்று அழக இடிஞ்சு விழும்போது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்த ராகாப்பு வீடும் இடியல, அவள் இருந்த மதிலும் இடியாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். அவள் வீடும் அவள் இருந்த எல்லையில் இருந்த மதிலும் இடியாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றி வைத்து அவளுக்கு இரக்கங்களை கர்த்தர் காண்பித்தார். இன்னைக்கு அற்பமா ஏளனமா மதில் மேல இருந்து நான் உயரத்துல நிக்கிறேன், நான் மேல நிக்கிறேன், தொட முடியாத இடத்துல இருக்கிறேன்னு சிரிச்சவங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, மதிலோடு சேர்ந்து மண்மேடாய் போய்விட்டார்கள். கீழே நிக்கிற, நீ நடந்துகிட்டு அலையிற, நடந்து திரியிற, சுத்திக்கிட்டு அலையிற, வழி தெரியாம திகச்சு நிக்கிற அப்படின்னு ஒண்ணு மதில் மேல நின்று ஏளனம் பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, பரியாசம் பண்ணவங்க, நான் உயர்ந்திருக்கிற, மேல இருக்கிற, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் யார் தெரியுமா, நான் எப்படி ஆள் தெரியுமா, நான் தொட முடியாத உயரத்துல இருக்கிறேன்னு எள்ளி நகையாடி சிரிச்சு தலையை துளுக்குகிறவங்க உன் காலுக்கு கீழாக வரும்படிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து, கர்த்தர் வழிகளை திறந்து ஆச்சரியமான அதிசயமான உன்னத வெற்றியை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். மதில் இடியுமா இடியாதாங்கிறது பிரச்சனை இல்லை. அவர் சொன்னதை நீ கேட்க வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நாம செய்ய வேண்டும். இந்த நாட்களில அவர் சொன்னா அவர் நிச்சயமா செஞ்சு முடிப்பாரு. அதுல ஒரு நாள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவிசுவாசமான வார்த்தைகளை, தேவையில்லாத காரியங்களை மதில குறிச்சு என்ன செய்யாத, பேசாத. மலையை குறிச்சு பேசாத. மதில் மேல் இருக்கிற இராணுவத்தை குறிச்சு நீ என்ன செய்யாத, பேசாத. அவங்க உயரத்துல இருக்காங்கன்னு சொல்லி பேசாத. அந்த கல்லுகளையும் அந்த சுவர்களையும் அதனுடைய உறுதியை பத்தி பேசாத. அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்க பேசுகிறதே நீ என்ன செய்யாத, கேட்காத. அதை குறிச்சு நீ விமர்சனம் பண்ணாத, திருப்பி பேசாத. அவங்க கேவலமா பேசுறாங்களேன்னு கோபப்படாத, எரிச்சல் படாத. அவங்க மேல முறுமுறுத்து உன்னுடைய விசுவாசத்தை நீ விட்டு விடாதே.
சத்துரு உன் விசுவாசத்தை இழக்கும்படிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை தொடர்ந்து அனுப்புவான், உன் காதுகள் கேட்கும்படி. அப்போ உன் விசுவாசத்தை தளர பண்ணும்படி, உன் இருதயம் கரைந்து போகும்படிக்கு என்ன செய்வான்? பிசாசானவன் வார்த்தைகளை அனுப்புவான். ஏளனமான வார்த்தையில் உனக்கு நேரம் அனுப்புவான். நீ பயப்படாத, சோர்ந்து போகாத, அதுக்கு செவி கொடுக்காத, பிரதியுத்திரமும் நீ என்ன செய்யாத, சொல்லாத, அமைதியாய் இரு, அமைதியாய் சுற்றி கொண்டு அமைதியை கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய். அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி எதுவும் பண்ணாத, மறு உத்தரம் ஒன்று சொல்லாத. ஒன்றே ஒன்று, நீ வாயை திறந்தா கர்த்தரை துதிக்க மாத்திரம் தான் செய்யணும். வாயை திறந்து ஜெபிக்க மட்டும்தான் செய்யணும். நீ அமைதியா கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை மறைத்து நீ ஜெபித்து உபவாசித்து துதித்து கொண்டு மகிமையான வெற்றியை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு மகத்துவமுள்ள வெற்றியை ஆண்டவர் அங்கு கட்டளையிட்டார். யோசுவாவாலேயும் அல்ல, அங்க மனிதர்களாலும் அல்ல, அங்கு கர்த்தராலே யுத்தம் உண்டாயிற்று. கர்த்தரே அதை இடிந்து விழ பண்ணினார். அவ்வளவு பெரிய சுவர் இடிந்து விழ பண்ணினார். அந்த மதியில் இருக்கிற சத்துருக்களை மண்மேடாக்கி போட்ட தெய்வம். எப்படி ராகாப்பு மேல கர்த்தர் நினைவாய் கண்ணோக்கமாய் இருந்தது போல அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மனுஷர்கள் மூலமா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நீயும் உன் குடும்பமும் என்ன செய்யப்பட்ட அழிஞ்சு போக மாட்டீங்க. இப்ப மதில் சுவரை இடிக்கும் பொழுது இவங்க மனுஷர்களா இடிச்சிருந்தா கூட பார்த்து பார்த்து இடிச்சிருப்பாங்க. சிவப்பு நூல் கயிறு எங்க இருக்குது, ராகாப்பு வீடு எங்க இருக்குது, அந்த பகுதியை மட்டும் இடிக்காம என்ன செஞ்சிரு, மற்ற எல்லா பகுதியும் இடினா அப்ப சந்தேகம் வந்திருக்கும். யாருக்கு? மற்றவங்களோட சந்தேகம் வந்திருக்கு. ஏன் ராகாப்பு வீட்டுக்கிட்ட மட்டும் இவங்க இடிக்கல? ஓ, அப்பா என்ன செஞ்சுக்கிறாங்க, வேவுக்காரங்க எங்க வீட்டுல வந்திருக்கிறாங்க, இவ ஏதோ உதவி செஞ்சிருக்காளாட்டு இருக்குது, அதனால அவ வீட்டுக்கு நேரா மாத்திரம் என்ன செய்யல, இடிக்கல. மற்ற எல்லா சோதரையும் இடிக்க பாக்குறாங்களே, முதல்ல அவளை என்ன செய்ய, அவருடைய குடும்பத்தை அழிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் என் நாமத்தினால வாக்கு கொடுத்த இல்லை, என்னை அவர் நம்பி நான் விசுவாசிச்சா என் நாமத்தினால நீங்க வாக்கு கொடுத்தீங்க. வேவுக்காரர்கள் பிணகாசு காலை பெரு செய்தீங்க, வாக்கு கொடுத்துட்டு வந்தீங்கல்ல, இடிக்காம காப்பாற்ற வேண்டியதும் என்னுடைய வேலைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். மதில் சுவரை இடிக்காம காப்பாத்தினாரு. அவர் நினைச்சாரு, அவர் என்ன செய்தார், அற்புதங்களை செய்தார். கர்த்தருடைய ரத்தத்தை தெளித்த பூசினவங்களுடைய ஆட்டுக்குடைய ரத்தத்தை பூசினுடைய வீட்டில் சங்காரத்துடன் வராத போல விசுவாசத்தோட இந்த நூலை, சிவப்பு நூலை கட்டி தொங்க விட்ட அவளுடைய வீட்டுக்கும் அழிவும் மரணமும் வராதபடி கர்த்தர் காப்பாற்றினார். முழு மதில் சுவர்களையும் அந்த விசுவாசித்து இந்த சிவப்பு அடையாளம் இல்லவே இல்லை. முழு மதில் சுவர்களையும் ஒரே ஒரு இடத்துல ராகாப்பு வீட்டில் சன்னல்ல இருந்து என்ன செஞ்சு ஒரு விசுவாசத்தில் நூல் கயிற சிவப்பு அடையாளத்தை அவள் என்ன தொங்க விட்டிருந்தாள். அல்லேலூயா. அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனமணின. ஒரு நாள் தொங்க விட்டிருந்தாள், 2 நாள் தொங்க விட்டிருந்தாள். அவங்க யுத்தத்துக்கு வந்த 7 நாளும் என்ன செய்தாள், சோர்ந்து போகாம இவங்க சுத்திட்டு போறாங்களே, இவங்களுக்கு இந்த கயிறு தொங்க விட்டு ஏன் இது இப்படி தொங்கிட்டு இருக்குன்னு அதை கட்டியிருக்கிற அந்த சன்னல்ல கட்டியிருக்குன்னு சொல்லி யாராச்சும் கேட்கறவங்க எதையும் நினைக்கல, சொன்னபடி அவள் செய்தாள். 7 நாள் இல்லை 70 நாள் சுற்றினாலும் அவள் என்ன செஞ்சிருப்பாள், அந்த கயிறு கட்டி விசுவாசத்தோட இருந்திருப்பாள். கர்த்தர் உங்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரை நடக்காத, கிடைக்காத, சாத்தியமில்லாத அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் உங்க வாழ்க்கையில தந்து கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.